ட்ரெயினில் பயணம் செய்யாதவங்க யாருமே இருந்திருக்க மாட்டோம். அப்படியாப்பட்ட ட்ரெயின் பயணம் நம்மளுக்கு எவ்வளோ ஒரு சுகமான அனுபவத்தை கொடுத்துருக்குன்னு யாராலையும் மறக்க முடியாது. நம்ம ஊர்களுக்கு எவ்வளோ தூரங்களாக இருந்தாலும் இந்த ரயில்களில் பயணம் செய்யும் போது அவ்வளோ சொகுசாகவும் அவ்வளோ நிம்மதியாகவும் இருக்கும். இப்படியாப்பட்ட ட்ரெயினில் ஏசி கோச்சஸ், ஸ்லீப்பர் கோச்சஸ், செகண்ட் சீட்டிங் இந்த மாதிரி சேவைகளை நம்ம பயணிச்சுட்டு மகிழ்ந்துட்டு வந்தோம். ஆனால் யாருக்கும் தெரியாத ஒரு பக்கம்தான், தெரிந்தும் கண்டுகொள்ளாத ஒரு பக்கம்தான் இந்த அன்ரிசர்வ் கோச். அதாவது நம்ம ரிசர்வேஷன் செய்யாமல் புறப்படும் ஒரு கோச் தான் இந்த அன்ரிசர்வ் கோச். இதுக்கு நம்ம பேசிக் ஃபேரான அந்த டிக்கெட் ஃபேரை நம்ம கட்டிக்கிட்டு உள்ளே போவோம். இதுக்கு சுமார் ஒரு 100 இருக்கை இருக்குன்னா, ஆனால் நம்ம உள்ளே ஏறுறதோ 200-300க்கும் மேலே. அதுவும் ஃபெஸ்டிவல் சீசனில் சொல்லவே தேவையில்ல. இது முதியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் கிட்ஸுக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ கஷ்டமான இந்த பயணங்களை மேற்கொண்டு தான் ஆகணும். ஏன்னா தன்னோட ஊருக்கு போகிறதுக்காக. இதில் எத்தனையோ இளைஞர்கள் தினசரி வேலைக்கு சென்று வந்துட்டுருக்காங்க. இதில் டாய்லெட் ஸ்பெஷாலிட்டி இருந்தும் அதில் போகிறதுக்கே ரொம்ப கடினமாக இருக்கும். ஏன்னா கூட்ட நெரிசல் அப்படி இருக்கும். ஒருத்தர் போனால் அடுத்தொருத்தர் வருவார். எத்தனையோ வியாபாரிகளும் இந்த ட்ரெயினில் பயணிக்கிறதுக்கு காரணம் நம்ம எல்லாரும் பயணிக்கிற ஒரே ரீசன், அதாவது பட்ஜெட் தாங்க. காசு தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்குது. ஆனால் இன்றைக்கி காசு இருந்தும் ரிசர்வேஷன் செய்ய முடியாத அவல நிலை ஏற்படுது. ஏன்னா டிக்கெட் போதுமான அளவில் இல்லை. இந்த அன்ரிசர்வ் கோச்சை தான் கொஞ்சம் அதிகப்படுத்தினா மக்களுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ என்னையோ ஏசி கோச்சோ எவ்வளவோ கோச்சுகள் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு ட்ரெயினுக்கு ஒரு 2 கம்பார்ட்மெண்ட்டை கூடிய கம்பார்ட்மெண்ட்டை கொடுத்தா கோச்சஸ்களை எல்லோருமே சுலபமாக பயணிக்கலாம். ஆனால் இது சரியாக தவறான்னு தெரியல. அப்படி போட்டால் என்ன ஆகுன்றதை தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே போன்ற வீடியோஸ்க்கு இந்த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.